தண்ணீர் தாகம் எடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு குவான்டிட்டினாலும் குடிச்சுக்கலாம் அப்படின்றவங்க யாருக்கு அப்படின்னா பித்த உடலினருக்கு மட்டும்தான். அவங்கதான் இவ்வளவு வெயிட் இருந்தா இவ்வளவு தண்ணி குடிக்கணும். அவங்கதான் 3 லிட்டர்ஸ் 4 லிட்டர்ஸ் தண்ணீர் குடிச்சா கூட ஒண்ணுமே செய்யாது. ஹீட்டான பாடி இருக்கக்கூடியவங்க தான் பித்த உடலினர். தீ ஊதம் ஜாஸ்தி இருக்கவங்க. அதனால நீர் கொடுத்தோம்னாலும் பாதகமே இல்ல. அதே இது கப உடலினர் இருக்காங்க, 120 கிலோ வெயிட் இருக்காங்க கப உடலினர். 120 கிலோக்கு நான் 4 லிட்டர் தண்ணி குடிச்சாங்கன்னா கட்டாயமாக கிட்னி ஃபெயிலியர் வரும். ஏன்னா கபம்ன்றது என்ன, மண்ணும் நீரும் சேர்ந்ததுன்னு பார்த்தோம். ஏற்கனவே நீர்த்தன்மை உங்க உடம்புல ஜாஸ்தி இருக்கு. அப்ப அவங்க நீரை இன்னும் அதிகப்படுத்தினாங்க, தண்ணீர் ஜாஸ்தி குடிச்சாங்க அப்படின்னா அவங்க திணறும் அவங்களுக்கு. அதுக்கு மேல குடிக்க முடியாது. அதுக்கும் மேல கம்பல் பண்ணி தண்ணீர் வாட்டர் டயட். வாட்டர் டயட் எடுக்கக்கூடியது கப உடலினர் வாட்டர் டயட் எடுக்க கூடாது. அப்ப அவங்களுக்கான உணவு முறை, அவங்களுக்கான வாழ்வியல் முறைன்றது கம்ப்ளீட்டா வேற. இந்த விரலை உள்ளங்கை நடுவுல வச்சுட்டு கட்டை விரலால அழுத்திடும். மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை நடுவுல வச்சுட்டு கட்டை விரலை வச்சு அழுத்திடும். மீதி 3 விரல் நீட்டி வச்சிருக்கும். கட்டாயம் விரல் எங்கேயாவது புல் பண்ணும், பிடிச்சி இழுக்கும். உங்களுக்கு ஒரு முத்திரை செய்யும் பொழுது வலி வருது அப்படின்னா அது உங்களுக்கான முத்திரை, நீங்க டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். இப்ப அந்த முத்திரை செய்றீங்க, உங்களுக்கு பெயின் விரல் எல்லாம் பிடிச்சி இழுக்குது. சிலருக்குலாம் ரொம்ப கடுமையான வலியே இருக்கும். இந்த விரல் கட்டை விரல் எல்லாம் கடுமையான வலி இருக்கும். ஆமா, இது இங்கெல்லாம் பிடிச்சி இழுக்குது அப்படின்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் இது எல்லாமே இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த முத்திரை ஹைப்போதைராய்டு கண்டிஷன்ல இருக்கவங்க, உடம்புல எங்கனாலும் கட்டி கலலை, பர்டிகுலரா ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு வெயிட் ஜாஸ்தி இருக்கும். வெயிட் என்ன ஆனாலும் குறையவே குறையாதுன்ற கூடிய அந்த பாடி டைப் இருக்கவங்க மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை நடுவுல வச்சுட்டு கட்டை விரலை வச்சு அழுத்தி வச்சுட்டு மீதி 3 விரல் நீட்டி வச்சிருக்கணும். இந்த பொசிஷன் உள்ளங்கை வழக்கமான பொசிஷன் என்ன, உள்ளங்கை மேல் நோக்கின மாதிரி மடியில கைகளை இந்த பொசிஷன்ல வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது 10 நிமிடத்துல ஆரம்பிச்சா போதும். 10 மினிட்ஸ் எம்டி ஸ்டொமக்ல. காலையில ஒரு 10 நிமிஷம், நைட் ஒரு 10 நிமிஷம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 நிமிடத்துக்கு கொண்டு வரணும். இப்ப ஏதோ ஒரு டிஃபன் ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க, சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு இந்த முத்திரை செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கலாம். இந்த முத்திரை பேரு சூரிய முத்திரை அப்படின்னு பேரு. நீங்க ஒரு 10 நிமிஷம் இந்த முத்திரை செய்யறது 10ல இருந்து 20 தடவை சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா என்ன மாதிரியான உடம்புல என்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் கொடுக்கும். உடம்பில் உள்ள ஹீட் நல்ல வெப்பத்தையும் அதிகப்படுத்தும். பேரே சூரிய முத்திரை. அதனால இந்த முத்திரை செய்து முடிச்ச உடனே ஒண்ணு நார்மலான தண்ணி அல்லது லேசான வார்ம் வாட்டர் அல்லது நார்மலான பச்சை தண்ணி நம்ம கட்டாயமா இந்த முத்திரை செஞ்சு முடிச்ச உடனே தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சா வெயிட் குறையுமா, அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், சாப்பிட முன்னாடி தண்ணி குடிச்சா வெயிட் குறையும், ஏன்னா பசி கொஞ்சம் இதாயிரும், ஃபுட் இன்டேக் கம்மி ஆயிடும், வெயிட் குறையும், அப்படி ஒரு தாட் இருக்கு. சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கவே கூடாதுன்ற தாட் ஒண்ணு இருக்கு. சாப்பிட்ட அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிச்சே நான் 3 கிலோ 4 கிலோ வெயிட் குறைச்சேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. தண்ணியில இஞ்சி சாறு சேர்த்து குடிக்கும் போது வெயிட் குறைஞ்சேன், ஹனி சேர்த்து குடிச்சுக்கும் போது வெயிட் குறைஞ்சேன், வார்ம் வாட்டர் குடிச்சு வெயிட் குறைஞ்சிருக்கேன், இல்ல வார்ம் வாட்டர் குடிக்கவே கூடாது, வார்ம் வாட்டர் நம்ம உடம்புக்கே ஆகாது, கட்டாயம் பச்சை தண்ணி தான் குடிக்கணும் அப்படின்றது. இது மாதிரி தண்ணீர் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா குறைஞ்சது 50ல இருந்து 100 ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் தண்ணீர் மட்டும் இல்ல, என்ன சாப்பிடுறது, ஃப்ரூட்ஸ் சாப்பாடோட சேர்த்து சாப்பிடலாமா கூடாதா, என்ன ஆயில் பயன்படுத்துறது, நல்லெண்ணெய் பயன்படுத்துறதா, நெய் பயன்படுத்துறதா, தேங்காய் எண்ணெய் பெஸ்டா, என்ன ஆயில் பயன்படுத்துறது, எப்ப பயன்படுத்துறது, எவ்வளவு குவான்டிட்டியில பயன்படுத்துறது. பாத்தீங்கன்னா இங்க தண்ணீர் சொல்றதுனால சொல்றேன். ஜென்ரலா நம்மளோட வெயிட் இவ்வளவு வெயிட்டுக்கு இவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நம்மளோட வெயிட் ஒரு 40 kgனா அதற்கு இவ்வளோ 1 லிட்டர் தண்ணீர் குடிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு வெறும் வாட்டர் டயட், வாட்டர் ஃபாஸ்டிங், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி 4 லிட்டர் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கவங்கல்ல ஒரு 70 to 80% சரியாயிராங்க. மீதி 30% கிட்னி சார்ந்த பிரச்சனை வரவங்க இருக்காங்க, பெரிய பெரிய ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க.